புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1. சென்டர் அண்ட் டியூட்டோரியல் முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமையும் ஆட்சியில் கடந்த முறையைப் போலவே பாஜகவுக்கு 2 அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஒரு அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்படும் என ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேரடியாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் பாஜகவுக்கு 2 அமைச்சர் பதவி வழங்க முதல்வர் ரங்கசாமி சம்மதித்துள்ளார். நாளை மறுநாள் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை ரங்கசாமி முதல்வராக பதவியேற்க உள்ளார். முதல்வரோடு பாஜகவை சேர்ந்த 2 MLA-க்கள் பதவியேற்க உள்ளனர். பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம், காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக MLA ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இதற்கான விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற உள்ளது. ஆளுநர் கைலாஸ்நாதன் முதல்வர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் அமைச்சர்கள் எப்பொழுது பதவி ஏற்பார்கள் என்று விசாரித்த பொழுது முதல்வர் முதலில் பதவி ஏற்பார். என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த MLA-க்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. அவர்கள் வேறொரு நாளில் பதவியேற்பார்கள். என்ஆர் காங்கிரஸில் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு ஆகியோருக்கு அமைச்சர் பதவி உறுதியாகியுள்ளது. மற்றொரு அமைச்சர் பதவிக்காக சிவக்கொழுந்து, நாராயணசாமி ஆகியோர் முயற்சிக்கின்றனர் என்றனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்க உள்ளது. இதன் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ரங்கசாமி பாஜக, அதிமுக, லஜக ஆகிய கட்சி MLA-க்கள் ஆதரவு கடிதத்துடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிலையில் பாஜகவுக்கு 2 அமைச்சர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவரான நமச்சிவாயம் டெல்லிக்கு சென்றுள்ளார். அங்கு கட்சியின் அமைப்பு செயலர் சந்தோஷை சந்தித்து பேச உள்ளார். மேலிட ஆதரவுடன் அமைச்சர் பதவியை பெற நமச்சிவாயம் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் 39வது மாநில அளவிலான, அதாவது காரைக்கால், மாகி, ஏனாம் மற்றும் பாண்டிச்சேரி தடகள போட்டி நேற்று புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் நமது வில்லியனூரை சேர்ந்த தனுஸ்ரீ 18 வயதிற்குட்பட்டோர் மற்றும் சிவானி 16 வயதிற்குட்பட்டோர் ஆகியோர் ஈட்டி எறிதல் போட்டியில் முதலிடம் பிடித்தனர். அவர்கள் இருவரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ரவிக்குமார் MLA அவர்களை சந்தித்து ஆசி பெற்றனர். மேலும் இவர்கள் தேசிய அளவிலான தடகள போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார். புதுவையில் மீண்டும் NDA ஆட்சி அமைகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் 13 தொகுதிகளில் போட்டியிட்டு திமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாகிறது.
காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற நாஜும் எம்எல்ஏ புதுச்சேரி திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக செந்தில்குமாரும், கொறடாவாக செந்தில், செயலராக கார்த்திகேயன், பொருளாளராக விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாஜும் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் நடத்திய ஒரு வார தீவிர சோதனையில் மது போதையில் வாகன ஓட்டியவர்களிடம் ரூபாய் 9.60 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீனியர் எஸ்பி திவ்யா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சமீப காலமாக மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது மற்றும் பொது இடங்களில் மது அருந்துதல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த செயல்பாட்டை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் துவங்கப்பட்டு முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்து ஏற்படும் பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனைகள் மேற்கொண்டு மது போதையில் வாகனம் ஓட்டுவோரை கண்டறிந்து வருகின்றனர். அதன்படி கடந்த 3ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை மாநிலம் முழுவதும் சிறப்பு வாகன சோதனை நடத்தப்பட்டது. அதில் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக மொத்தம் 96 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 9,60,000 அபராதம் வசூலிக்கப்பட்டது. மேலும் பொது இடங்களில் மது அருந்தி மக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக 43 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போதையில் வாகனம் ஓட்டுதல், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், அதிவேக மற்றும் ஆபத்தான வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட போக்குவரத்து விதி மீறல்களுக்கு கடுமையான நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும். விதிமீறல்களில் ஈடுபடும் நபர்களின் ஓட்டுநர் உரிமங்கள் சட்டப்படி இடைநீக்கம் செய்யவும் பரிந்துரைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடந்தது. அதில் தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக 1, லஜக 1 ஆகிய இடங்களில் வெற்றி பெற்றன. இதையடுத்து தேஜ கூட்டணி சட்டசபை தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் புதிய அரசு பதவியேற்பு விழா வரும் 13ஆம் தேதி நடக்கிறது. அதையொட்டி சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகம், அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் அறைகள் புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. சட்டசபை வெளிப்பகுதியில் சுத்தம் செய்து புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. காரைக்கால் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழாவை ஒட்டி நடந்த அலங்கார தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தெய்வ மன்றாட்டுகளுடன் கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாளை கொடியிறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த அலங்கார தேர்பவனியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் TKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு
நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. புதுச்சேரி கருவடிக்குப்பம் எடிசன் வீதியை சேர்ந்தவர் ஆனந்தன் மனைவி குப்பு, வயது 71. இவர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் பாலச்சந்தர் மற்றும் சர்வஹினா ஆகியோரிடம் 11.5 ஏக்கர் நிலம் கடந்த 2025ஆம் ஆண்டு வாங்கி கிரயம் செய்துள்ளார். இந்த இடம் சம்பந்தமாக குப்பு குடும்பத்தினருக்கும் காலாப்பட்டு தொகுதி முன்னாள் பாஜக எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் ஆகியோருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று முன்னாள் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம், நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த அசோக், வினோத், சரண்ராஜ் உள்ளிட்ட பலர் அந்த இடத்திற்கு சென்று தடி, கடப்பாரை கொண்டு இரும்பு வேலியை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த குப்புவை முன்னாள் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் தரப்பினர் ஆபாசமாக திட்டி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து குப்பு கொடுத்த புகாரின் பேரில் கோட்டப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் ரூபன்குமார் தலைமையிலான போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கல்யாணசுந்தரம், அசோக், வினோத், சரண்ராஜ் மற்றும் சிலர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் களித்தத்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் கதிர்வேல் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்து மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் துணை பேராசிரியர்கள் ஆல்பர்ட் ஜோசப் ராஜ், ராகனி, ஃபைரோஸ், அருண் ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 50 மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை துணை பேராசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்குத்தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று ஆலயத்துக்கு வந்தனர். பின்னர் பெருவிழா கொடி சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழா இந்த முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நேற்று நடைபெற்றது. விழா நடைபெறும் நவ நாட்களில் தினம்தோறும் காலை மாலை என 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இந்த புனித ஜெயராகினி அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல இங்கே எனவே நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தாயினுடைய கரங்களிலே இயேசு பாலன் தவழுவதை நினைவு கூறுவோம். அந்த தாயின் பாதுகாவலுக்கு பரிந்து பேசுதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. வந்து உம்மை போற்றி போகின்றன. இன்று நாங்கள் எங்கள் அன்பு தாய் புனித ஜெயராகினி அன்னை வழியாக எங்கள் அஞ்சலியை நன்றியுணர்வோடும் பெருமகிழ்வோடும் மட்டு செலுத்துகிறோம். நாங்கள் நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றேடினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் சார்ந்த
பெருவிழாவாகிய இன்று பண்ணையின் தேர்தலை உபயம் செய்வோர் உழவர்களை இறை மகிழ்ந்து பண்ணையின் தேர்தலை உபயம் செய்வோர் உழவர்களை இறை மக்கள் பொது உதயமாக இது கொண்டாடப்படுகிறது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு நேற்று காலை தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரில் வந்து பின்னர் தங்கள் கோரிக்கைகளை தொடர்பாக மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: கடலூர் மாவட்டம் மண்பாண்ட தொழிலுக்கு பன்ருட்டி அடுத்த மேல்பட்டாம்பாக்கம் ஏரியில் மண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் 40 ஆண்டு காலமாக மண்பாண்ட தொழில்கள் செய்து வருகிறோம். மேல் பட்டாம்பாக்கம் ஏரியில் நாங்கள் ஏற்கனவே மண் எடுத்து உள்ளோம். திடீரென்று 3 மாதமாக மண் எடுக்க அனுமதி மறுத்துவிட்டனர். கடலூர் மாவட்டத்தில் 7000 மண்பாண்ட தொழிலாளர்கள் உள்ளோம். எங்களுக்கு மீண்டும் மண் எடுக்க அனுமதி அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மண்பாண்ட தொழில் புரிவதற்கு உதவ வேண்டும். இதன் மூலம் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள். தற்பொழுது 100 உறுப்பினர்களுக்கு மண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. கடலூர் மாவட்டம் பீமுட்லூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய பெரியகுமட்டி ஊராட்சி ஆணையங்கள் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவராமன் விஜயலட்சுமி மகள் தர்ஷினி 537 மதிப்பெண் எடுத்து பள்ளியில் முதலிடம் பெற்றார். இதையடுத்து மாணவி தர்ஷினியை அப்பகுதியைச் சேர்ந்த பலர் பாராட்டினர். இவர் 10ஆம் வகுப்பு தேர்விலும் பள்ளியில் முதலிடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு
ECC நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல் முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736 08282.